நார்மலா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்றப்ப, "என்னடா லஞ்ச் பேக் பண்றது?" அப்படின்ட்டு ஒரே கவலையா இருக்கா. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் ரைஸ் பண்ணலாம். அதுவும் வீட்ல இருக்க சாப்பாடு ரைஸ் வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. ஒரு கடாயில ஆயில் விட்டுறலாம். ஆயில் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீளமா நறுக்குன வெங்காயம் இதில ஆட் பண்ணிறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ்லாம் வேணுமோ, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா, கேரட்டும், பீன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கேப்சிகம் போட பிடிக்கும்னா, கேப்சிகம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல கேபேஜ் போட பிடிக்கும்னா, கேபேஜ் கூட நீங்க இதில ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்ச நேரம் சிம்லயே வச்சு தான் வதக்கணும். அப்பதான் வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வதங்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா, உப்பு ஆட் பண்ணலாம். உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வெஜிடபிள்ஸ்லாம் வதங்கிடும். ஸோ, அதனால உப்பு உடனே போட்டு நம்ம நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் காஞ்ச பட்டாணிய ஊற வச்சு, அவிச்சு எடுத்து இதில போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்க காஞ்ச பட்டாணிய வேக வச்சு, அவிச்சு எடுக்கிறது கஷ்டம்னு நெனச்சீங்கன்னா, பச்சை பட்டாணி பாக்கெட் கடையில விக்கும். அத கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. நெறைய வெஜிடபிள் ஆட் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கலர்ஃபுல்லா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ, அதனால தான் நெறைய வெஜிடபிள் போட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு ரெட் கலர் ஃப்ரைட் ரைஸ் ஹாப்பி மால வாங்கியிருக்கோம். ஸோ, அத தான் போட்டிருக்கேன். எப்பவுமே கிரீன் கலர் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ, இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்குமேன்ட்டு ரெட் கலர்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ரெட் கலர் வா பாக்கெட் வாங்கியிருக்கேன். போட்டு நல்லா போட்டுடலாம். அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு அந்த மசாலாவோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பாடு உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. வீட்டில் ஆக்கி வச்சுருக்க நார்மல் ரைஸ் சாப்பாடு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்லாம் நான் போடலை. ஸோ, வீட்டில் இருக்க நம்ம நார்மல் ரைஸ் குக் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை ஆட் பண்ணிடலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் வச்சுக்கோங்க, கொலன்னு இல்லாமல் உதிரியாக இருக்குமாறு மட்டும் சாப்பாடு கொஞ்சம் வடித்து எடுத்துக்கோங்க. அது கூடவே அப்படியே பார்த்தீங்கன்னா, கார்னிஷ்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு போரிங்கா இருக்கும். எப்பவுமே குழம்பு, காய் அப்படின்னு குடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாரி வெரைட்டியா கலர்ஃபுல்லா நீங்க வெஜிடபிள் ரைஸ் செஞ்சு குடுக்கும்போது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுடைய லஞ்ச் பேக் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஃபுல்லா காலி பண்ணிட்டு வந்துருவாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ரெசிபிய உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்க பிடிக்கும். நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ்.